தமிழர்களின் வரலாற்றில் கடலுக்குள் மூழ்கிப் போன ஒரு பிரம்மாண்ட நகரம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் இந்தியாவின் அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்படும் பூம்புகார். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களின் மிக முக்கியமான துறைமுக நகரமாக இருந்தது இந்த பூம்புகார் அல்லது காவிரிப்பூம்பட்டினம். சிலப்பதிகாரமே இந்த நகரத்தின் சிறப்பை பாடித்தான் தொடங்குகிறது. யவனர்கள் எனப்படும் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இங்கே வந்து தங்கம் கொடுத்து மிளகு வாங்கிட்டு போனாங்களாம். அந்த காலத்திலேயே வெளிநாட்டு வணிகர்கள் தங்கியிருந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த நகரமா இது இருந்தது. ஆனா அத்தனை பேரும் வியந்த அந்த நகரம் ஒரு நாள் திடீர்னு மாயமானது. கடல் சீற்றத்தாலவோ அல்லது சுனாமியாலவோ ஒட்டுமொத்த நகரமுமே கடலுக்கு அடியில மூழ்கிருச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சமீபகாலமா கடலுக்கு அடியில நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில மனிதர்களால் கட்டப்பட்ட கோட்டைகளும் செங்கல் சுவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம தமிழர்களோட பழமையான நாகரிகத்திற்கு ஒரு பெரிய சாட்சி.